ஒரு ஓவல் ஒன்று போட்டுக்கோ. ஓவல் ஓவன் ஓவல் 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 ஓகேயா? இந்த ஓவல்ல ரெண்டு சைடும் ரெண்டு கார்னர் மாதிரி இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு மேல வந்து ஒரு லைன் போடு. ரெண்டுத்துலயும் ஆமா. போட்டியா? ஓகே. அதே மாதிரி அந்த ஓவலோட சென்டர் இருக்கும்ல, அந்த சென்டர்ல இருந்தும் மேல லைன் போட்டுக்கோ. சென்டர்ல வந்து மேல இருக்க ஓவலோட அந்த மேல் எட்ஜ்ல இருந்து அதே சேம் ஹைட்டுக்கு போட்டுக்கோ. கீழ இருந்து வந்து லைன் போடணும் அந்த சென்டருக்கு நேரா தான். ஆனா எப்படின்னா உள்ள இன்னர் சைடு வரைக்கும், கரெக்ட்டா அந்த சென்டர் வரைக்கும், இன்னர் சைடு வரைக்கும் போடுங்க. 3D மாதிரி வச்சுக்கியா? அதுக்கப்புறம் அந்த இது இருக்கும்ல, நீ இப்போ ஒரு ஓவல் போட்டிருப்பீல்ல, அதுல வந்து ரெண்டு எட்ஜ்லயும் ரெண்டு லைன் போட்டிருக்கியா? அந்த எட்ஜ் ஸ்டார்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, அந்த லைன் ஸ்டார்ட் ஆகிற இடம், அதுல இருந்து 45 டிகிரில வெளியே வர்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோ. சின்னதா 45 டிகிரி ரெண்டு பக்கமே வெளியே வர மாதிரி. 45 இந்த பக்கம் 45 அந்த பக்கம் 45. கீழயா? கீழ இல்ல, மேல போற மாதிரி 45. அதாவது அந்த 90 டிகிரில அந்த லைன் வந்து 90 டிகிரில இருக்கு. 45 டிகிரில ரெண்டு பக்கம் வந்துங்க. ஓகே, வரைஞ்சிட்டியா? சரி சொல்லு. ஓகே, ரெண்டு பக்கம் 45 டிகிரில சைடுல போற மாதிரி போட்டேன். இப்போ அந்த ரெண்டு லைனும் வந்து அதோட எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜ் இந்த எட்ஜ் அதே மாதிரி அந்த ஓவலுக்கு பேரலலா அந்த ஓவலுக்கு பேரலலா வர மாதிரி. அதாவது 45 டிகிரில போட்ட லைன் ரெண்டு லைன் ஓவலா அப்படியே சேம். அந்த சென்டர்ல இருக்க மூணு லைன் அது எல்லாம் அது ஜாயின், அது பட்டு வந்தாலும் பிரச்சனை இல்ல. ஓகே, ஆர்க்கா. ஓகே. அதுக்கப்புறம் கீழேயும் அதே மாதிரி, சரியா? 3D இருக்கிற மாதிரி கீழேயும் அதே மாதிரி கீழே அப்படியே ரவுண்ட் போட்டுட்டேன். எங்க இருந்து? சென்டர்லயா? சென்டர்ல 45 டிகிரில லாஸ்ட்ல போடுங்க. ரெண்டு ஜாயிண்ட். ஓகே, ஓவல் இருக்கும். பேரலலா. ஆமா, ஓவலுக்குள்ள ஓவல் இருக்கும். ஓகேவா? இப்போ மேல இந்த எல்லா லைன் மேலே போட்டுருக்கோம். அதுல வந்து மேல வந்து பாத்துட்டீங்கன்னா ரெக்டாங்கிள். புரியலீங்க எனக்கு. ரெக்டாங்கிள் மட்டும் போடு, சின்ன சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ். அதாவது எட்ஜ்ல அந்த லைனோட 4 லைனோட எட்ஜ்ல மேல ரெக்டாங்கிள் பாக்ஸ். லைனோட எட்ஜ்ல எட்ஜ் கரெக்ட்டா எட்ஜ்ல முடியும். 3 லைனோட எட்ஜ்ல 4 லைன் முடியும். ஆமாமா, 4 லைன்லயே மேல ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஓகே, போட்டியா? போட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த உள்ள ஒரு 2 லைன் போட்டிருக்கோம் ஓவல் ஷேப்ல. அதுல வந்து அந்த அதோட எம்டி ஸ்பேஸ் இருக்கும் தெரியுமா? இது ரெண்டோட லைனோட எம்டி ஸ்பேஸ். பெரிய ஓவல் சின்ன ஓவல், அதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸா லைனா வரைஞ்சிக்க. பாக்ஸா குட்டி குட்டி, ரொம்ப குட்டி குட்டியா. ஸ்டேடியம். கரெக்ட். ஸ்டேடியத்தை எப்படி பர்ஃபெக்டா? ஓகேடா, ஓரளவு கரெக்டா தான் வரைஞ்சிருக்கேன். ஆனா இது என்னடா ஓவல் வேற மாதிரி ஜாயிண்ட்